வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் திமுக வெற்றி எதிரொலி. புதுவையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டால் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படும். வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தில் முடிவு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் உள்ளது. இந்த தேவஸ்தானத்தில் தீமிதி திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சுவாமி திருத்தேரில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலையில் தேர்பவனி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் தேரினை இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து தேரானது நகர்வலம் வந்து தீமிதி திருவிழா திடலுக்கு சென்றடைந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேவஸ்தானம் அருகே உள்ள களத்தில் கலசம் சுமந்து வந்த பக்தர்கள் முதலில் தீமிதிக்க, தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தீமிதி திருவிழாவிற்கு சென்ற 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவிழாவில் கலந்து கொண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பை கேட்டாரு கட்ட பை கேட்டாரு
புதுச்சேரியில் போதை பழக்கத்தில் மாணவர்கள் அடிமையாகின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் செயல்பாடுகள் காரணமாக குறைந்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிதாக 500 ஊர்படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முதற்கட்டமாக 326 பேருக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ், காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அளவில் பொருளாதார நிலை உயர்ந்துள்ளது என்றும் தொழிற்சாலைகள் மூலம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கவும் அரசு பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் பணி வாய்ப்புகள் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். அதன்படி அரசின் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தற்போது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்த முதல்வர், மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டியது மிக அவசியம் என்றார். கடந்த ஆட்சியில் காவலர் பணியிடங்களுக்கு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை என்றும், ஆனால் இப்போது தொடர்ந்து காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர், போதை பழக்கங்களுக்கு சிறுவர்கள் ஆளாவதாக குற்றச்சாட்டு இருந்ததாகவும் அது தற்போது குறைந்து வருகிறது என்றும் தெரிவித்தார். போதைப் பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். Who have come to witness this program, Puducherry Police, Divya, இப்பொழுது அது சற்று குறைந்து வருகின்றது. காரணம், நம்ம துறை எடுத்து வருகின்ற நடவடிக்கை. அதில் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அதனை நம்முடைய காவல்துறை இப்போ சரியாக செய்து அது போன்ற குற்றங்கள் குறைவாக வருவதை நீங்கள் பார்க்கலாம். புதுச்சேரியில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர். ஆணி திருமஞ்சனம் என்பது ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் ஆராதனையை குறிக்கும். ஆணி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆணி திருமஞ்சன விழா தொடங்குகிறது. ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற சிவாலயங்களில் எழுந்தருளியுள்ள ஆனந்த நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. குறிப்பாக முத்தியால்பேட்டை முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாமி சுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், திருநீர், தேன் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வந்தது. இதில் எண்ணிக்கை ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், பிரபாகரன், இளைஞரணி துணை அமைப்பாளர் நிதிஷ், தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டால் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படும். புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது காவல்துறையினருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்றும், இரும்பு கரம் கொண்டு கஞ்சா வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
புதுச்சேரி காவல்துறையினர் ஆபரேஷன் ஆம்லா, ஆபரேஷன் திரிசோல் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து விற்பனை செய்பவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் கஞ்சா பயன்படுத்தினாலோ அல்லது விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டாலோ அவர்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படுவார்கள் என்று தண்டோரா போட்டு ஊர் பஞ்சாயத்தார் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளனர். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உதவிகளுக்கு கிராம பஞ்சாயத்தாரர்கள் உதவுவார்கள் என்றும் அதே சமயத்தில் போதைப்பொருள் உள்ளிட்ட கஞ்சா விற்பனைக்கு ஒருபோதும் துணை போக மாட்டோம் என்றும் அப்படி கஞ்சா விற்பனை செய்து கைது செய்யப்படுபவர்களுக்கு யாராவது துணை போனால் அவர்கள் மீதும் கிராம பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தீர்மானம் போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீர்மானத்தை ஊர் முழுக்க ஒலிபெருக்கி மூலம் தண்டோரா போட்டு பொதுமக்களுக்கும் எச்சரிக்கையாக விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஊர் பஞ்சாயத்தார் கூறுகையில், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டத்தை காவல்துறையினர் மற்றும் அரசாங்கம் மட்டுமே ஒழித்துவிட முடியாது என்றும் பொதுமக்களாகிய நாமும் அதற்கு துணை இருக்க வேண்டும் என்றும் அதற்காகத்தான் வீராம்பட்டினம் கிராமத்தில் கஞ்சா பயன்படுத்தினால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம் என்று முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து தண்டோரா போட்டு ஊர் கட்டுப்பாடு எடுத்துள்ள வீராம்பட்டினம் கிராமத்தின் முடிவு அனைத்து கிராமங்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதுகுறித்து வழக்கறிஞர் நம்மிடம் கூறுகையில், ஊரை விட்டு தள்ளி வைப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் நீதிமன்றம் ஒருவரை எப்பொழுது குற்றவாளி என்று கூறுகிறதோ அப்போதுதான் அவர் குற்றவாளி என்றும் அதுவரை ஒருவரை ஊருக்குள் வரக்கூடாது என்று கூறுவது தவறான செயல் என்றார். காவல்துறையினரால் ஊருக்குள் நுழைய தடை என்று தெரிவித்தால் மட்டுமே அது ஏற்கத்தக்கது என்றும் மற்றபடி பஞ்சாயத்தாரர்கள் அல்லது ஊருக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டூர் மக்கள் அனைவரையும் போதைப்பொருள் உள்ளாக்கி இளைஞர்களையும் மாணவர்களையும் வாழ்நாளில் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால எங்க கிராம பஞ்சாயத்து நம்ம கிராமம் முன்மாதிரியா இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு முதன்மையா இருக்கணும்னு போன வாரம் தீர்மானம் போட்டு கஞ்சா வழக்குகளில் ஈடுபடுற யாரா இருந்தாலும் அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டோம். அது இல்லாம அவங்க துணை போற தலைவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் போட்டுருக்கோம். இதை பார்க்குற அனைத்து பொதுமக்களும் அனைத்து கிராம மக்களும் முக்கியஸ்தர்களும் பஞ்சாயத்தார்களும் அரசாங்கத்தாலேயும் காவல்துறையால் மட்டும் நம்ம இதை கஞ்சா ஒழிச்சிட முடியாது. அது நமக்கு எல்லாம் தெரியும். அதனால நம்ம ஊர் மக்களும் நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் இளைஞர்கள்லாம் காவல் பண்ணணும்னா நாம் இதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த திருமணம் போடுகிறோம். அனைவரும் இதை பார்க்குற அனைவரும் ஒவ்வொருவரும் தமக்கையான இல்லாமல் இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஈடுபடணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். யாசகர் மறுவாழ்வு மற்றும் தன்னிறைவு சுய தொழில் அளிக்கும் ஸ்மைல் திட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்திட கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் ஸ்மைல் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிய நிலையில் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு திட்டத்தினை பற்றிய நோக்க உரை மற்றும் கணக்கெடுக்கும் முறை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் முன்னிலையில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி தலைமையில் நடைபெற்றது. இத்திட்டத்தினை அமல்படுத்தும் முகமை நிறுவனமான சாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனம் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நிறுவன தலைவர் மோகன் தலைமையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தால் மறுவாழ்வு இல்லம் புதுச்சேரி கோரிமேடு தேசிய நகர்ப்புற மறுவாழ்வு இல்லத்தில் ஒரு பகுதியில் இயக்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த பின்னர் தாங்கள் செய்து வரும் இந்த யாசக பெரும் தொழிலை விட்டுவிட்டு கண்ணியமான தொழிலுக்கு தங்களை புனரமைத்துக் கொண்டு தன்னிறைவு வாழ்வு வாழ இத்திட்டம் வழிவகை செய்யும். இத்திட்ட பணிகளுக்கான கணக்கெடுக்கும் படிவங்களை தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி, மேல்நிலை எழுத்தர் அசோக்குமார், சமூக இயல் துறை தலைவர், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள், முனைவர் எஃபிசா, சமூகவியல் துறை முனைவர் ஜெனிபால சுப்பிரமணியம், NSS ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெங்கடசாமி, NSS ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் மோகன் நன்றி தெரிவித்தார். அது இல்லைன்றதை நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாரோட கைடன்ஸில் நம்ம அது இல்லை நிரூபிச்சாச்சு. ஸோ இது இன்னைக்கு ஆல் இண்டியா லெவலில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டு வேறு நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் என்னன்னா, இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா
இல்லை நான் அசன் போயிருக்காங்க. நான் போனோடனே நான் முதல்ல போவேன். கல்யாண பரிசு தங்குற மாதிரி நல்லா போய் ஏதாவது பார்த்துருக்க இடமா இருந்தால் பார்த்து உட்காந்துருவேன். நாங்கள் யாராவது வந்தால் அவங்ககிட்ட சும்மா பேசிக்கிட்டு ஒரு 5 கிலோ பண்ணுவோம். அதை வச்சு department sociology, prominent dynamic NSS officers and other members of the social welfare department. வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 38 ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றிய பாரதி வாணர் சிவாவிற்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூரில் அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 38 ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றதற்காக பள்ளி வளாகத்தில் நா சிவனேசன் என்கிற பாரதி வாணர் சிவாவிற்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்திரு ஆல்வின் அன்பரசு அடிகளார் தலைமை தாங்கினார். லூர்து அன்னை திருத்தல அதிபர் அருட்திரு ஆல்பர்ட் அடிகளார் முன்னிலை வகித்தார். திருத்தல பங்கு பேரவைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மராஜ், குழந்தை கவிஞர் அழவள்ளி அப்பாவின் திருமகள் முனைவர் தேவி நாச்சியப்பன் இணையர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர் லூர்து அன்னை திருத்தல அதிபர், பசிலிக்கா திருத்தல அதிபர் அருட்திரு பிச்சைமுத்து அடிகளார், ஆசிரியை அருட்செல்வி, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் அந்தோணிசாமி, மேத்யூ உள்ளிட்ட பலர் வாழ்த்தி பேசினர். பள்ளி சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் சார்பில் பொன்னாடை சந்தன மாலை அணிவித்து தங்க காசு வழங்கப்பட்டது. ஓவிய ஆசிரியர் சிவனேசன் ஏற்புரை வழங்கினார். ஆசிரியர்களும் நண்பர்களும் சிறப்பு செய்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் சைவ மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. ஆசிரியர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் நினைவு பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டனர். மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள், மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் என பள்ளியில் பயிலுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று நேரடியாக ஓவிய ஆசிரியர் சிவனேசன் வழங்கினார். பிரதர் அருண் பிரகாஷ் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சரிங்க பாருங்க. அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கட்டணம் கட்டினால் மட்டுமே அட்மிஷன் போட முடியும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்பியதாக புகார் வந்தது. அதன் அடிப்படையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்கள் நேரடியாக சந்தித்து புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி அவர்களால் புகார் அளிக்கப்பட்டது. 2024-2025 ஆண்டிற்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு அரசு இடஒதுக்கீட்டில் சென்டக் மூலம் தேர்வாகி மாணவர்கள் கல்லூரிகளில் சேர சென்றால் தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கட்டணத்தையும் கட்டினால் மட்டுமே சேர்க்கை நடைபெறும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக புகார் வந்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரி பூர்வீக ஆதிதிராவிட மாணவர்களிடமும் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கல்வி கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே சேர்க்கை நடைபெறும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக புகார் வந்ததன் அடிப்படையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரடியாக சந்தித்து புதுச்சேரி சென்டக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி புகார் அளித்தார். இயக்குனர் உடனடியாக சென்டக் கன்வீனர், கல்லூரி நிர்வாகங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுச்சேரி பூர்வீக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களிடம் கல்வி கட்டணத்தை தவிர கூடுதல் கட்டணங்கள் கேட்கக்கூடாது. சென்டக் நிர்வாகம் நிர்ணயித்த முழு கட்டணம், யூனிஃபார்ம், பாட புத்தகம் போன்ற கட்டணங்கள் நலத்துறை மூலம் கல்லூரிக்கு செலுத்தப்படும். மாணவர்களை கல்வி கட்டணம் கட்டுமாறு கூறி துன்புறுத்தக்கூடாது என்று எச்சரித்து அனைத்து கல்லூரிகளுக்கும் இதுகுறித்த சுற்றறிக்கை அனுப்புவதாக உறுதியளித்தார். மேலும் பிற மாணவர்களிடமும் கல்வி கட்டண குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே தனியார் கல்லூரிகள் வசூலிக்க வேண்டும். அதிக கட்டணம் கேட்டு துன்புறுத்தும் கல்லூரிகள் மீது புதுவை அரசும் உயர்கல்வித்துறையும் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் உத்தரவிட்டது போன்று அனைத்து கல்லூரிகளுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக நாராயணசாமி குறிப்பிட்டுள்ளார். வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்க சேர்ந்துக்கலாம் காலேஜில்.
காலேஜிலேருந்து மொத்தமாக அவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ் பர் ப்ரீ கமிட்டி படி அவங்களுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கணுமோ அந்த ஃபீஸை வந்து ஏடி வெல்ஃபேர் ஆயுதிராவிட மாணவர்களுக்கு இதை வழங்கும். ஆயுதிராவிட மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த முன்னாடியே கேட்குறாங்க, முன்னாடி கட்டத்தை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மீறி அப்படி யாருன்னா கேட்டாக்கா நேரடியாக வந்து இங்கே ஆயுதிராவிட வெல்ஃபேர் என்னை வந்து நேரில் அணுகலாம். இது நம்ம இது முதல்வரும் இது சம்மந்தமாக வந்து தீவிரமாக வந்து இது பண்ணி யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் ஏம்பலம்பேட் பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் புனரமைக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 11ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து லட்சுமி ஹோமம் மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் 4ஆம் கால பூஜையை தொடர்ந்து ரக்ஷா பந்தனம், நாடி சந்தனம், மகா பூர்ணாகுதி நடைபெற்ற பின்பு கலச புறப்பாடு நடைபெற்றது. அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக கால்நடை விவசாயிகளுக்கு கடந்த 1 மாத காலமாக பண்ணை பள்ளி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக கால்நடை விவசாயிகளுக்கு கடந்த 1 மாத காலமாக பண்ணை பள்ளி, கறவை மாடுகளின் மேம்பாடு மற்றும் அதன் உற்பத்தி குறித்த தலைப்பில் நடைபெற்றது. 6 வகுப்புகளாக நடைபெற்ற இந்த பண்ணை பள்ளி நிறைவு நாள் கரிக்கலாம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இந்த நிறைவு நாள் பயிற்சி முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடை பராமரிப்பு குறித்து இதுவரை கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டதை பற்றி எடுத்து கூறி அவர்களிடம் உரையாடினார். முன்னதாக வேளாண் அலுவலர் தினகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கால்நடை மருத்துவர் முத்து கறவை மாடுகள், ஆடு, கோழிகளுக்கு சத்து பவுடர் கலவை எவ்வாறு உபயோகிப்பது என்பது குறித்து விளக்கமாக கூறினார். மேலும் இந்த பயிற்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைத்து கால்நடை விவசாயிகளுக்கும் 1/2 கிலோ சத்து மாவு பவுடர், 350 மில்லி சத்து டானிக், பசியை தூண்டுவதற்கான பவுடர் ஆகியவை ஆத்ம திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமின் ஏற்பாடுகளை துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், அலுவலக ஊழியர்கள் குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். எல்லாரும் வந்துச்சா சார்? சொல்லுங்க சார். புதுவை கோரிமேடு டோல்கேட் பகுதியில் குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பில் 13 கோடி மரக்கன்றுகள் நடும் விழாவின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பசுமை இந்தியாவை உருவாக்கிட கைகோர்க்க வேண்டும். தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் புதுவை மற்றும் தமிழகத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் 13 கோடி மரக்கன்றுகளை நட்டு இந்தியாவை பசுமை சாலைகளாக உருவாக்கிடும் பணிகளை செய்து வருகிறது. அதிக ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய மரங்களான மருது, நீர்வேங்கை, தூங்குமூஞ்சி மரம், நாவல் மரம், புளிய மரம், வெண்கடம்பு, ஆலமரம், அரசமரம் மற்றும் பனை மரங்கள் போன்ற மரங்கள் நடும் பணியை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல யூடியூப் ஸ்டார் மைக் செட் ஸ்ரீராம் புதுவை கோரிமேடு டோல்கேட் பகுதியில் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சத்யநாராயணன், ட்ரஸ்ட் ராமேஸ்வரன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினர். இதில் மைக் செட் ஸ்ரீராம் மரக்கன்றுகள் நட வலியுறுத்தி 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு வழங்கினார். இந்த விழாவில் தன்னார்வலர்கள், பொதுமக்கள், வர்த்தகர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு பசுமை இந்தியாவை உருவாக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உள்ளனர். இதுகுறித்து குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சத்யநாராயணன், யூடியூப் ஸ்டார் மைக் செட் ஸ்ரீராம் ஆகியோர் கூறுகையில், மரம் நமது உயிர்.
நாம் அனைவரும் மரங்களை வெட்டாமல் மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்போம் என்றும், மேலும் இந்தியா முழுவதும் 13 கோடி மரக்கன்றுகளை நமது எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வழிவகை செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். நாங்கள் மெக்ஸஸ் செய்யலாம். நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அது அடுத்த கட்டமாக வந்து ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ அப்படி நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது குளோபல் க்ரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார் சத்யமூர்த்தி சாரையும் நம்ம காமியா சாரையும் சந்திச்சு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். ஸோ இப்போ பண்ணுறதை விட வருங்கால தலைமுறைக்கு ஏதாவது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பண்ணணும்னு யோசிக்கும்போது இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் வந்து முன்னாடிலாம் நிறைய மரங்கள் வந்து இருக்கும். எந்த ஒரு ஹைவேஸ் எடுத்துனாலும் சைடில் மரம் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து இப்போ கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு காற்று கமர்ஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது அடுத்த வருங்கால இளைஞர்களுக்கு எதாவது பண்ணணும்னு யோசித்தோம். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நீங்கள் வந்து 13 கோடி மரக்கன்றுகள் நடத்துக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு இளைஞர்களாக நாங்கள்லாம் சேர்ந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாஜி சரவணகுமார் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் மற்றும் ஊசுடு பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை தலைவர் ராஜ மனோகரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனர் மனோகரன், ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் ஆசிரியர் குப்பன், செயல் தலைவர் சுப்புலட்சுமி அன்பரசன், ஊர் முக்கிய பிரமுகர் RTO வெங்கடேசன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ்: BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம்.
100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. பாகூர் கோரவள்ளி மேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 34ஆம் ஆண்டு செடல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோரவள்ளிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி முத்துமாரியம்மன் கோவிலில் 34வது ஆண்டு செடல் திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9ஆம் தேதி காலை பெண்கள் 108 பால்குடம் எடுத்து வந்து மூலவருக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஊரணி பொங்கல் வழிபாடும் செடல் உற்சவமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போடுதல், அலகு குத்திக் கொண்டும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் அண்ணாமலை, ராஜி, மணிகண்டன், கதிரவன், பெருமாள் ராஜா மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், சுய உதவி குழுவினர் செய்திருந்தனர். பாகூர் கோரவள்ளி மேடு கிராமத்தில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள புதிய மின்சார டிரான்ஸ்பார்மரை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இயக்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட கொரவள்ளிமேடு கிராமத்தில் ராஜகௌரி நகர், குறிஞ்சி நகர், நண்பர்கள் நகர் மற்றும் கன்னியகோவில் மாரியம்மன் கோவில் வீதியில் குறைவான மின்னழுத்தம் காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வந்தது. மின்சார பற்றாக்குறையை சீரமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பரிந்துரையின் அடிப்படையில் கொரவள்ளிமேடு கிராமத்தில் 26 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக திறன் கொண்ட மின்சார டிரான்ஸ்பார்மர் நிறுவப்பட்டது. இதனை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு டிரான்ஸ்பார்மரை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், கொரவள்ளிமேடு கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 36 பயனாளிகளுக்கு கல் வீடு கட்டுவதற்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 36 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக 44 லட்சம் ரூபாய் நிதி உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முதல் தவணையாக 28 நபர்களுக்கு 1,20,000 ரூபாய் வீதம் 33,60,000 ரூபாயும், இரண்டாவது தவணையாக 4 நபர்களுக்கு 1,60,000 ரூபாய் வீதம் 6,40,000 ரூபாயும், மூன்றாவது தவணையாக 4 நபர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் என மொத்தம் 44 லட்சம் ரூபாய் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், களப்பணியாளர் மில்கிதாஸ், பாஜக விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், ஞானசேகர், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சுமதி, ரமேஷ், ராஜகுரு, திருமால், தண்டபாணி, ஆண்டியார்பாளையம் சிவா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
அப்படியே அந்த பக்கம் பின்னாடி வாங்க. மகள் சைடுல வாங்க. இடையார்பாளையம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் 16ஆம் ஆண்டு ஆணி திருமஞ்சன திருக்கல்யாண திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் நாணமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலின் 16ஆம் ஆண்டு ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெற்றது. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் எதிரில் ஸ்ரீ குருவர்தன அனுகிரகமான ஸ்ரீ மங்கள மகா கணபதி ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமம் என்று யாகசாலைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், தேன், பழ வகைகள், அபிஷேகத்தூள், பன்னீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் 108 பால் குடங்களை தலையில் சுமந்து மேல தாளங்கள் முழங்க வீதி புறப்பாடாக சென்று சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருக்கல்யாணத்திற்கு மொய் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் சிவபாலன், ஹரிகிருஷ்ணன், நாகராஜ், ஸ்ரீனிவாசன், பழனிராஜா, ராமன், ராஜா மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஆதிதிராவிடர் மக்களுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுவை ஆதிதிராவிட நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 9 பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை, ஒரு பயனாளிக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 9 லட்சம் ரூபாய் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இந்த தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி உற்சவம் நடைபெற்றது. 25ஆம் தேதி சிறப்பு அபிஷேகத்துடன் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. பிற்பகல் சாகை வார்த்தலும் இரவு கொடியேற்றுதலும் நடைபெற்று மறுநாள் கரக திருவிழா, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாணம், அர்ஜுனன் தபசு என்று ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேகங்களுடன் சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கலசம் மற்றும் சுவாமி வீதி புறப்பாடுடன் தீமிதி திடலுக்கு வந்து பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைக்காக தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் சிறப்பு அதிகாரி பாஸ்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா, 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல், திமுக வெற்றி எதிரொலி. புதுவையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டால் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படும். வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தில் முடிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.